ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வழிக்காய் நன்றி. நம்முடைய வார்த்தை என்கிற மன்னாவை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் வந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதாக எங்கள் செவிகளை எங்கள் இறுதியை நீர் திறந்த நீர் பேச நாங்கள் கேட்டு நாங்கள் மீட்கப்பட எங்களுக்கு உதவி செய்யும். அந்த நாளை அந்த நாளைக்கு நாங்கள் கண்டுகொள்வதற்கு கண்களை திறந்த நம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தை எங்களுக்கு தாருங்கள். எங்களை ஆசீர்வதி. பேசுகிற அடியனையும் சிலுவையின் பின்னாக மறைத்து நான் அல்ல மனுஷ அறிவல்ல நீரை பேசும். வேதத்தை தவறான இடத்திலே வியாக்கியானம் பண்ணாதபடிக்கு வார்த்தை வியாக்கியானி ஆகிய நீர் ஆண்டவரே பேச முடியாய் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா. இன்றைய வார்த்தை இன்றைக்கு காலையில் தான் வந்தது. நைட்டு முழுக்க பிரயாசப்பட்டும் அதுக்கு முன்னைய வீக்கிலே பிரயாசப்பட்டும் உங்களுக்கு தானியேலின் 70 வாரங்கள் தான் இந்த கிழமை கொடுக்க முன்பதாக திட்டமிட்டிருந்தேன். தானியேலின் 70 வாரம். அதனாலே இங்கே பாபிலோன் சப்ஜெக்ட் பேசி அதை அப்படியே ஸ்டாப் பண்ணினேன். என்றால் இந்த கிழமை தானியேலின் 70 வாரம். அப்ப இந்த தானியேலின் 70 வாரங்களும் 7 முத்திரைகளை குறித்து பேச வேண்டும் என்று அங்கிருந்து வந்த பிறகே சொல்லிட்டேன். அப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு பேசணும் என்று சொன்னா அதுல பெனர் அடிச்சுதான் நான் பேசுவேன், இல்லாட்டி கூட மண்டைக்கு அதெல்லாம் வராது. ஆகையினாலே அந்த பெனர் தான் லேட் ஆயிட்டு நாங்க அடிக்கணும். என்ன இங்கிலீஷ்ல இல்ல தமிழாக்கத்துல தான் உங்களுக்கு அடிக்கணும். என்ன எங்கள் முக்காவாசி பேருக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஸோ அதனால தமிழ் ஈஸி. ஏன்னா பார்க்கிறவங்களுக்கு இந்த பார்க்க என்னவா இருக்கு, இலகுவான முறையில நாங்க பெற்றுக்கொள்ளணும். செய்தி எல்லாருக்கும் விளங்கணும் என்றதான் செய்தி. அப்ப இலகுவான முறையில நீங்கள் அதை புரிஞ்சுக்கொள்ள, அது கஷ்டமே இல்லை. செய்தி எதுவுமே சிம்பிள். அதை உள்ள எடுக்கிறதுக்கு இலகுவான வழிகளை கையாள வேண்டும். இலகுவான வழிமுறைகளை கையாளணும். அப்ப இலகுவான வழிமுறை கையாளத்தான் நான் அந்த பெனர் அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணினால் அது லேட் ஆகிடும். அப்ப அது இருக்கு. அது வந்தது உங்களுக்கு 7 முத்திரைகள், தானியேலின் 70 வாரங்கள் வித்தியாசமான கோணத்திலே உங்களுக்கு வரும். ஆகையினாலே இந்த காலையிலே இன்றைய செய்தி முன்பு போன வருடம் அல்லது அதற்கு முந்தைய வருடங்களிலே பிரசங்கித்த ஒரு செய்தியை இந்த நாளிலும் கூட உங்களுக்கு பிரசங்கம் பண்ண இந்த காலையிலே அது எனக்கு வந்தது. அதனாலே அதை உங்களுக்கு தருகிறேன். அது உங்களோடு பேசும். ஆமென். செய்தி தான் உங்களோடு கூட பேசும். செய்தியின் தலைப்பு புயல். என்னது? புயல். புயல் ஒன்றே பிடிச்சிருவாங்க. முயல் இல்ல புயல். முயலும் 3 எழுத்துத்தான், புயலும் 3 எழுத்துத்தான். செய்தியின் தலைப்பு புயல். பாருங்கள், ஒரு எச்சரிப்பு அளிக்கப்படுமானால், ஒரு எச்சரிப்பு எங்களுக்கு வருகிறதுக்கு முன்பதாக அதற்கு தப்பிக்கிறதுக்கான ஒரு இடம் முன்பதாக ஆயத்தப்பட வேண்டியதாயிருக்கு. இப்ப நாட்டுல புயல் வர போது ஏதாவது ஒரு காரியம் இயற்கையின் பேரழிவு சம்பவிக்க போகும் என்றால் இந்த விஞ்ஞானம் அதை முன்பதாக உங்களுக்கு அறிவிக்கிறது. அறிவித்து ஓரிடத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு இன்னொரு இடத்துக்கு போய் இருங்கள். அப்ப நாங்க போய் அங்க தப்பிக்கத்தக்கதான அந்த இடத்தையும் அது அறிவிக்க வேண்டியதா இருக்கிறது. இல்லாட்டி எச்சரிப்பில்லை, பயனில்லை. அப்ப எச்சரிப்பு வருகிறதா இருந்தால் தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியும் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்ப அதை நாம் நன்கு செவி கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் எச்சரிப்பின் சத்தத்தை நாம் செவி கொடுக்காவிட்டால் தப்பிக்கிறதுக்கான இடத்தை நாம் தவற விடுவோம். எச்சரிப்பின் சத்தத்துக்கு செவி கொடுக்காவிட்டால் நாம் எப்படி தப்புவிக்க முடியும்? அல்லது நாம் எப்படி தப்புவோம்? எக்கால சத்தம், விளங்கா சத்தம் விட்டால் என்னது? யார் சத்தத்துக்கு? ஆறு யுத்தத்துக்கு புறப்படுவாங்க. எக்கால சத்தம் கேட்காவிட்டால் எப்படி ஆயத்தமாகும்? இந்த காலத்திலே இந்த மணி வேளையில் அந்த எச்சரிப்பின் சத்தத்திற்கு செவி கொடுக்காவிட்டால்
வருகின்ற புயலிலே நாம் எப்படி தப்புவிக்க கூடும்? ஒரு புயல் உண்டு, அது தேவனுடைய நியாய தீர்ப்பு. அது இந்த பூமியை நியாய தீர்க்க தேவன் ஒரு நாளை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் வேதாகமத்தில் அறிந்திருக்கிறோம். அந்த புயல் இந்த பூமியை தாக்க போகிறது அல்லது சம்பவிக்க போகிறது. அதற்கு தப்புவிக்கத்தக்கதான ஒரு வழியை தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அப்படி என்றால் அந்த எச்சரிப்பின் சத்தத்தை நாம் கேட்காவிட்டால் அந்த புயலிலிருந்து எப்படி தப்புவோம், அல்லது அந்த நியாய தீர்ப்பில் இருந்து நாம் எப்படி தப்பு வைக்க போகிறோம் என்பதை இந்த செய்தியினூடாக நாம் காண போகிறோம். அல்லேலூயா. கவனியுங்கள், நாம் முன்பதாக திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 7. திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம். அதை நிறுத்தி நீங்கள் என்னை பார்க்கவும். இந்த ஆதாமின் பிறப்பில் இருந்து அங்கே நோவாவின் நாட்கள் வரை அது 2000 ஆண்டு காலம் என்று அங்கே பேசப்படுகிறது. அதை அங்கே தீர்க்கதரிசி உங்களுக்கு சொல்லி ஆதிகாமத்தில் இருந்து நோவாவின் நாட்கள் 2000 ஆண்டு. இந்த 2000 ஆண்டு அங்கே நிறைவேறும் போது தேவனுடைய புயலானது இந்த பூமியை தாக்கியது என்று நாங்கள் பார்க்கிறோம். தேவனுடைய நியாய தீர்ப்பு தான் தேவனுடைய புயலாயிருக்கிறது. அது இந்த பூமியை முதல் முறை வேதாகமத்திலே முதலாவது முறை அந்த நியாய தீர்ப்பு தாக்கியது என்றால் இந்த நோவாவின் நாட்களிலே என்பதை நாம் வேதத்துக்குள்ளாக அறிகிறோம். கவனிக்க, பாவம் பெருகினது என்று வேதம் சொல்லுகிறது. தேவபுத்திரர்களும் மனித புத்திரர்களும் மனுஷ புத்திரர்களும் அங்கே இணைந்து அவர்கள் கலந்து அவர்கள் பாவத்துக்களை விழுந்து யார் தேவனுடைய வித்து யார் பிசாசனுடைய வித்து என்பது அங்கே தெரியாமல் எல்லாமே கலக்கப்பட்ட ஒரு மார்க்கத்துக்கூட கடந்து ஏன் மனுஷனை சிருஷ்டித்தேன் என்று தேவன் மனஸ்தாபப்படுற அளவுக்கு அந்நாட்கள் மிகவும் மோசமான கடினமான நாட்களாக இருந்தது. ஒரு ஊழியன் பிரசங்கித்தாலும் ஒரு சுவிசேஷமோ ஒரு தீர்க்கதரிசியோ அந்நாட்களில் அவன் எழுப்பி ஒரு பிரசங்கத்தையோ ஒரு ஊழியத்தையோ செய்ய முற்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு இருதயம் இல்லாத கடினமான நாட்களாய் அந்நாட்கள் இருந்தது. அந்நாட்களும் தொலை தொடர்பு உள்ள நாட்கள் என்றுதான் விஞ்ஞானம் குறிப்பிடுகிறது. அதை எங்களுக்கு தீர்க்கதரிசியும் போதித்திருக்கிறார். நோவாவின் நாட்கள் தொலை தொடர்பு உள்ள நாட்கள், அதாவது பேசக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சியான நாட்கள் அது அழிக்கப்பட்டது என்றது. அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். பூமி 3 தரம் சுத்திகரிக்கப்பட்டது. முதல் உலகம் என்று அங்கே பேதுரு பேசுகிறார். முதலாவது உலகம், இப்பொழுது இருக்கிற உலகம், வரப்போகிற உலகத்தை குறித்து நாம் முன்பதாகவும் பார்த்தோம். முன்பு இருந்த உலகம் அழிக்கப்பட்டது. நோவாவின் நாட்களில் இருந்த மிருகம் இப்பொழுது இல்லை. ஆதாமின் நாட்களில் இருந்து நோவாவின் நாட்கள் மட்டும் இருந்த மிருகங்கள் இப்பொழுது இல்லை. அவைகள் அழிக்கப்பட்டன. ஜலத்தினாலே தாக்கப்பட்டவைகள் இப்பொழுது எவ்வளவோ மிருகங்களை கர்த்தர் அழித்து விட்டார். அந்நாட்கள் மிகவும் மோசமானதாகவும் வித்தியாசமான விஞ்ஞான வளர்ச்சியை கொண்ட நாட்களாய் நாம் பார்க்கிறோம். அப்பொழுது எழுப்பிய ஒரு தீர்க்கதரிசி தான் நோவா. இந்த நோவா ஏன் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டார் என்றால் அந்நாட்களின் எச்சரிப்பின் சத்தம் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும் என்பதற்காக. ஒரு தீர்க்கதரிசி தான் எச்சரிப்பின் சத்தத்தை அவர் உரைக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் அறிந்தபடி தீர்க்கதரிசி தேவனுடைய வாய் என்று பொருள். என்ன தீர்க்கதரிசி என்றால்? தேவனுடைய வாயாக செயற்படுகிற ஒரு பொருள். அப்ப ஒரு தீர்க்கதரிசி தேவனுடைய வாய், அதாவது அவர் பேசுகிறதல்ல, அவருக்குள்ளிருந்து தேவன் பேசுகிறது. அதனாலேதான் ஒரு தீர்க்கதரிசியை மனுஷ குமாரனே என்று வேதம் சொல்லுகிறது. சன் ஆஃப் மேன், என்ன மனுஷ குமாரன் என்றும் அங்கே வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் அவர் அல்ல, அவருக்குள்ளிருந்து தேவன் பேசுகிறதுனாலே அவர் அவ்வண்ணமாகவும் அழைக்கப்படுகிறார், தேவனுடைய வாய். அப்ப அந்த மணி வேளைக்கு ஒரு தீர்க்கதரிசியை நோவாவை தேவன் எழுப்பி வார்த்தையை கொடுத்தார். என்ன அந்த எச்சரிப்பின் சத்தம்?
ஒரு புயல் வரப்போகிறது. தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்து இந்த பூமியை சங்காரம் பண்ண போகிறது. அழிவில் இருந்து தப்பிக்கத்தக்கதாக தேவன் ஒரு வழிதான் அந்த பேழையா இருந்தது. அந்த எச்சரிப்பின் சத்தம் வந்ததும் அந்த அழிவுக்கு முன்பதாக ஒரு வழியை தேவன் காண்பித்தார் அல்லது கொடுத்தார். ஒரு புயல் வருவதற்கு முன்பதாக அந்த புயலில் இருந்து தப்பிக்கத்தக்கதான ஒரு வழியை நோவாக்கு தேவன் கொடுத்தார். ஆனால் ஜனங்களோ அந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு செவி கொடுக்காததினாலே அநேகர் அழித்தார்கள். அது சரிதானே? அநேகர் அழித்தார்கள். பாருங்கள், நோவாவின் நாட்களிலே தேவன் அங்கே வெள்ளத்தை, பூமியின் கண்ணை திறந்து விட்டது, வானை திறந்து விட்டதும் மழை அவ்வளமாக ஒட்டி 40 நாட்கள் பெருமழை. பூமி அவன் பின்பதாக ஒரு பாகையை சாய்ந்து விட்ட அளவுக்கு வெள்ளம். 1/3 தான் நிலப்பரப்பு. பூமியின் 2/3 என்னது? பூமியின் 2 நீர். பூமியின் 1/3 தான் நிலப்பரப்பு. பாருங்க, 2 நீர்ப்பரப்பாய் மாறினதே அந்த மழைக்கு பின். அப்படி பெரிய வெள்ளம் அங்கே வந்து பேரழி அடிச்சு நோவாவும் அவருடைய 3 பிள்ளைகளும் அந்த 3 மனைவிகளும் நோவாவும் மனைவி உள்ளே 8 பேர் போனதும் பூமி அப்படியே என்ன செய்து விட்டு சர்வ நாசமாய் தேவன் அழித்தார் அந்த புயல் என்பதை நாம் வேதாகமத்திலே அறிந்தோம். நாம் கண்டுகொள்ள வேண்டிய செய்தி என்னென்றால், சத்தத்திற்கு செவி கொடுக்காததினாலே அன்றைக்கு அந்த எக்கால சத்தத்திற்கு அங்கே செவி கொடுக்காவிட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள்? கொண்டே காதுல கம்பியால காத ஓட்ட போட்டு விட்டுருப்பார். எக்கால சத்தத்துக்கும் கேட்டு நீ விடுதலையாக மனதில்லாவிட்டால், உனக்கு போக மனதில்லாவிட்டால், தப்புவிக்கத்தக்கதான ஒரு நாள் வந்து அந்த நாளுக்கு நீ செவி கொடுத்தும் அதை மறுதளித்து போகாவிட்டால் உன்னுடைய காதை என்ன செய்ய? கம்பியால கொண்டே வச்சு ஒரே குத்து. அது என்ன? இனி நீ போகலாம், உனக்கான நாள் சான்ஸ் முடிந்தது என்பதை அது அடையாளப்படுத்தும். அன்றைக்கு அந்த ஜனங்களும் அவ்வளமாகவே அந்த நோவாவுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதனாலே அநேகர் மரித்து போனார்கள். இன்றைக்கும் அவ்வளமாகவே தான். கவனிங்கள், நோவாவுடைய செய்தியை கேட்டு ஒருவன் ரட்சிக்கப்படவில்லை, ஒருத்தர் ரட்சிக்கப்படவில்லை. இதுதான் இன்றைக்கு இப்போ இருக்கிற செய்தி. ஏன் உங்களுடைய செய்திக்கு அநேகர் ரட்சிப்புக்குள்ள வரவில்லை? ஏன் உங்களுடைய செய்தியை கேட்டு மனம் திரும்புறாங்க இல்லை? ஏன் உங்களுடைய செய்தியை கொடுத்து ஒருத்தரும் மாறா இல்லை? நோவா பெரிய தீர்க்கதரிசியா இருந்தும் கொடுக்கப்பட்டு ஒருத்தரும் வரையில பிள்ளைங்க. அதை அறியாத ஜனங்களாயிருக்கிறார். நோவா விலகண்டு கத்தி 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 நோவா அறிந்ததுனாலே அந்த 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 ஆவியானுக்கு நோவாக்குள்ள இறங்கினதாலே சும்மா இருந்திருக்க முடியுமோ? பெரிய அழிவு வரப்போது, ஜனங்களை மன திரும்புங்கள் என்று ஒரே கூச்சலிட்டு 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 பேழையை கட்டினாலும் ஒரு ஜனம் பேழைக்குள்ளே வந்ததால் இந்த வேதாமத்திலே ஒரு எழுத்து, ஒரு குற்று, ஒரு விசிறி யாராவது காட்ட முடியும்? ஒருவன் மனம் திரும்பவில்லை என்று நாம் வேதம் சொல்லுகிறது. ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பி பாருங்கள், ஒருவன் மனம் திரும்பவில்லை பேழைக்குள்ளே வருவதற்கு. பிள்ளைகளும் பிள்ளைகளின் மனைவியும் கணவருமாக உள்ளே சென்றார்கள் என்றுதான் வேதம் சாட்சி கொடுக்கிறது. உண்மையான தேவனுடைய எச்சரிப்பின் சத்தத்தை உண்மைக்குமே கேட்க மனிதன் மறுதளிப்பான். இன்றைக்கும் இந்த மணி வேலைக்குரிய அந்த சத்தத்தை செவி கொடுக்கிறது அதே விதமாகத்தான். அநேகர் செவி கொடுக்கிறதில்லை. பாருங்கள், அதே சம்பவம் பேழைக்குள்ள கர்த்தருக்கு கிருபையான அதே மாதிரி பேழைக்குள்ள போறதுக்கு கர்த்தர் கிருபை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது யூதர்களுக்கான அடையாளமா இருந்தாலும் நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். ஏனோக்கு தான் மணவாட்டி என்ன சொல்ற? ஏனோக்கு மணவாட்டிக்கு, அதாவது 8 போயிட்டு ஏனோக்கு பாருங்க ஒரு ஆள் ஏனோக்கு பாருங்க ஒரு ஆள், இங்கேயாவது 8 அங்க 1 போறதே ரிஸ்க், 1 போறதே ரிஸ்க், எடுத்துக்கொள்ளப்படுதல் 1, இங்கேயாவது 8. கவனிக்கவும்,
அப்ப ஒரு புயல் வந்து தாக்கும் போது அதற்கு முன்பதாக தேவன் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கிறார். இந்த மாதிரி வேளையில் எச்சரிப்பின் சத்தத்தை தான் நீங்கள் கவனிக்க வேண்டியவர்களா இருக்கிறீர்கள். கவனிங்க, ரைட்? இப்ப விளங்கிட்டு ஒரு எச்சரிப்பு வந்தது, ஆனாலும் ஜனங்கள் அதற்கு வரவில்லை. நோவாவோ அந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு செவி கொடுத்ததனால ஒரு வேலையை ஆயத்தப்படுத்தி அதுக்குள்ளே பிரவேசித்தார். அதுதான் தேவனுடைய காப்பகமா இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் அந்த மாதிரி வேலைக்கு கிருபையா ஒரு வழியை ஆயத்தம் பண்ணினார். சரிதானே? ரைட். இப்பொழுது அடுத்த கருத்துக்கு போவோம். யாத்ராகமம் 12 22 வாசிங்க ஒரு ஆள் சத்தமா. யாத்ராகமம் 12:22. ஈசோப்பு கொழுத்துக்களின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்காலின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடிய காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். ரைட். கவனியுங்கள், இங்கே யாத்ராகமத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே எகிப்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். விடுதலையாக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தர் அங்கே கானானுக்கு கொண்டு போகும்படி அங்கே வழி நடத்துகிறார். ரைட். இப்பொழுது இந்த எகிப்திலே தேவன் ஒரு சங்காரத்தை கொண்டு வருகிறார். எகிப்தின் மீது ஒரு பெரிய புயல் வருகிறது, தலைச்சங்காரம். எகிப்தில் என்ன வருகிறது? ஒரு பெரிய புயல். கவனிங்கள், மரண ஓலம் எகிப்துக்கு நடக்க போகிறது. ஒரு மரண ஓலம் என்றுதான் அங்கே வேதம் சொல்லுகிறது. எங்க பார்த்தாலும் மரண சத்தம், மரண ஓலம். தேவனுடைய புயல் பயங்கரமாய் வந்து எகிப்தின் மேல் விழுந்தது. முழு பேரை தேவன் அளித்தார். தலைச்சங்காரம், தலை ஆண் பிள்ளைகள். கவனிக்கவன், இந்த எகிப்திற்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு வருவதற்கு முன்பதாக அவர் தம்முடைய ஜனங்களுக்கு தப்புவிக்கத்தக்கதான ஒரு வழியை ஆயத்தப்படுத்தினார். அந்த வேளை அதுதான் ஒரு ஆட்டுக்கடாவை அடித்து அதன் இரத்தத்தை ஈசோப்பிலே தோய்த்து அதை என்ன செய்யணும்னா நிலைக்கால் வாசத்திலே மேலேயும் தெளித்து 2 சைட்டுக்கும் தெளிக்க அதை விடணும். அங்கே சங்கார தூதன் வரும்போது இந்த இரத்தம் தெளிக்கப்பட்ட அந்த வாசலை அவன் சேதப்படுத்தாமல் கலந்து விடுவான். அப்படி அந்த சங்கார தூதன் வரும்போது அதுல இரத்தம் தெளிக்கப்படாத வாசல் இருக்குமானால் அதன் வீட்டிலே மரண சத்தம் கேட்கும். என்ன சத்தம் கேட்கும்? மரண சத்தம் கேட்கும். தேவன் அன்றைக்கும் புயல் ஒன்று எகிப்திலே வந்து விழும்போது தம்முடைய பிள்ளைகளுக்கு தப்புவிக்கத்தக்கதான ஒரு வழியை அருமையாய் ஆயத்தப்படுத்தினார். வித்தியாசமான முறையிலே அவர் ஒரு தப்புவிக்கத்தக்கதான வழியை ஆயத்தம். பாருங்கள், தேவன் தம்முடைய பிள்ளைகளை தப்புவிக்க அவர் வித்தியாசமான வழிமுறைகளை கையாளுகிறார். நோவாவுக்கு ஒரு வேளை அது ஒரு வித்தியாசமான வழிமுறை. ஆனால் அந்த பிள்ளைக்கு அவர் பிரயாசப்பட வேண்டியதாயிருக்கு. ஆனாலும் தேவனுடைய வழிமுறை அது ஒரு செய்தி. அதனாலே அதை பேசல, அது வித்தியாசமான கோணத்துல போற ஒரு செய்தி. அதே போல இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கும் வித்தியாசமான முறையிலே ஒரு வழிமுறை, இரத்தத்தினாலே ஒரு காப்பகத்தை அவர் உண்டாக்கினார். எத்தனை பேருக்கு புரியுது? இரத்தத்தினாலாகிய ஒரு காப்பகம். பாருங்க, தேவன் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தால் தேவன் தப்பிக்கத்தக்கதான ஒரு வழியையும் அதோடு கூட அனுப்புகிறவராயிருக்கிறார். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு நியாய தீர்ப்பை இறங்கி வந்து ஏதேனிலே கொடுத்தார். எத்தனை பேர் அறிவீர்கள்? அவர்கள் செய்த பாவத்துக்கான தண்டனை, அவர்களுக்கான நியாய தீர்ப்பை இறங்கி வந்து கொடுத்தார். தப்பிக்கத்தக்கதான வழியையும் அதிலே பின்னாக வைத்தார். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவரும் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிக்காலே. அதுதான் தப்புவிக்கத்தக்கதான வழி. தேவன் நியாய தீர்ப்பை அவர்களுக்கு பாவம் செய்ததற்கு கொண்டு வந்து கொடுத்தாலும் ஆனாலும் தப்புவிக்கத்தக்கதான வழியை உண்டு பண்ண தேவன் வல்லவராயிருக்கிறார். அது எந்த ஞானமானாலும் அறிய முடியாது அவருடைய வழி. ஆனாலும் தப்புவிக்கத்தக்கதான வழியை தேவன் ஏதோ ஒரு வழியிலே உண்டாக்கினார். கவனிக்கிறீங்களா?
லோத்தினுடைய நாட்களிலே, ஆபிரகாமின் நாட்களிலே சோதோமிலே ஒரு அழிவை, ஒரு புயலை, ஒரு நியாய தீர்ப்பை அந்த சோதோம் ஜனங்களும் சந்திக்க வேண்டியதாயிருந்தது. அதுவும் ஒரு மகா பாவம் நிறைந்த இடம், ஒரு மோசமான நாட்கள். அதனாலேதான் ஆண்டவர் சொன்னார், லோத்தின் நாட்களில் நடந்தது போல, நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்களில் நடக்கும். இந்த மணிவேளை மனுஷகுமாரன் வெளிப்படும். வெளிப்பட்டால் அது வேறு. ஆனால் அந்த மணி வேளைக்குரிய நிகழ்ச்சி இந்த மணி வேளையில் நடக்க வேண்டியதாயிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆவிகள், அப்படிப்பட்ட ஜனங்கள் அந்த காலத்திலே, அந்த நேரத்திலே அவர்கள் அப்படியா இயங்குவார்கள், இயக்கிவிக்கப்படுவார்கள். அது வார்த்தை. அப்ப இந்த லோத்தின் நாட்களிலே பாவம் சீர்குலைந்து போல இருந்தது. அந்நாட்களிலே ஒரு புயல் அங்கே சோதோமின் மேல் வரும்போதும் லோத்துவை தப்புவிக்கத்தக்கதாக, லோத்து வெளியே வரும்படியாக ஒரு செய்தி அங்கே போனது. பாருங்கள், அழிவுக்கு முன்பதாக தேவன் ஒரு செய்தியை எப்பொழுதுமே அனுப்புகிறார். அழிவுக்கு முன்பதாக தப்புவிக்கத்தக்கதான ஒரு வழியை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. தேவன் ஆயத்தப்படுத்துகிறார், தப்புவிக்கத்தக்கிறார். ஒரு சிறந்த வழிமுறைகளை தேவன் ஆயத்தப்படுத்தினார். ஆபிரகாமும் தப்புவிக்கத்தக்கதாக தேவன் அநேக வழிகளை ஆபிரகாமுக்கு வைத்தார். ஆபிரகாம் பஞ்சம் வந்ததில் எகிப்துக்கு போய்விட்டார். அங்கே தன் மனைவியை தங்கச்சி ஏற்று விட்டார். ஆனாலும் தேவன் அந்த அகிமலேக்கு தப்புவிக்கத்தக்கதான ஒரு வழியை தேவன் அங்கே வைத்தார். அந்த ராஜாவோடு அவர் பேசினார். உனக்காக அவன் ஜெபம் பண்ணுவான், நீ அவனை விடு. அவன் மனைவியை விடு. உனக்காக அவன் பாவம் செஞ்சது, தவறு செஞ்சது ஆபிரகாம். தவறு செஞ்சது சந்த மனைவிய தங்கச்சி என்று அனுப்பி விட்டுட்டு ஆண்டவர் சொல்றீர், வந்து பாருங்க, உனக்கு அவன் ஜெபம்னா நீ விடண்டா. இதுதான் தேவன் என்றது. தாவீது எவ்வளவு செஞ்சாலும் என் இதயத்துக்கு இதுதான் தேவன் என்றது. பாருங்க, யோபுக்கு இல்லாததெல்லாம் கொடுத்து, சரி நீ போய் சோதனை செஞ்சுட்டு கடைசியில உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை, அதுதான் தேவன் என்றது. மோசேக்கு இல்லாதெல்லாம் கொடுத்துட்டு இந்த ஜனங்கள் எல்லாம் ஒரு நேரம் சொல்லு, அவனின் வீட்டில் எங்கும் அவர் ஒவ்வொருவனுக்கும் சாட்சி கொடுத்து எல்லாரையும் கூட சர்டிபிகேட் எடுத்தது யாரு? யோபுதான். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து நீதிமான். எவ்வளவு சர்டிபிகேட்? ஒரு சர்டிபிகேட்டா 2 சர்டிபிகேட் கூட பட்டமளிப்பு பெற்றதாட்டா ஜோபு தான். இந்த பைபிள்லயே வேற ஒருத்தர் அவ்வளவு பட்டமளிப்பு, ஜோபு தான் சர்டிபிகேட். ஜோபுவே சொல்றேன், என்னில் என்ன தவறு? ஒற்று ஈ காக்காவோடு இல்லை. அநேக சர்டிபிகேட்டை பெற்றால் ஜோபு. ஆனா ஜோபுடைய சர்டிபிகேட் எடுக்கிறதுக்கு எங்க போயிட்டான் தெரியுமா? உன்னதத்துக்கே போயிட்டானா சர்டிபிகேட் வாங்க. சாத்தான் அவன் எவ்வளவு முஸ்பாத்தியான. ஜோபுக்கு அவ்வளவு சர்டிபிகேட் தேவன் கொடுத்திருக்கிறார்ன்றதை அறிஞ்சு என்ன செஞ்சுட்டான்? உன்னதத்துக்கே போயிட்டான். நான் அதை எடுத்து காட்டுறேன். அதனாலதான் திக்கே சொல்றேன், அவன் உண்மை உள்ளவனை சுத்தி வருவான். ஒரு பிசாசு 2 பிசாசுன்றதெல்லாம் போய் ஒருவனை சுத்தி 2000 பிசாசுகள் தெரியும். எத்தனை பிசாசு? 2000 பிசாசு ஒருவனை சுற்றியா கணக்கு போட்டார். 30 முக்கோடி தேவர்கள், 30 முக்கோடி அசுத்த ஆவிகள். ஆனா பூமியில வாழ்ற மனிதனுடைய கணக்கோ குறைவு. அந்த கணக்கோ ஒரு ஆளுக்கு 2000 பிசாசு படி போட்டாதான் அப்படி வரும். ஒரு ஆளுக்கு 2000 பிசாச போட்டாதான் 30 முக்கோடி கணக்கு சரியா வரும். அப்ப மேக்சிமம் ஒரு ஆளுக்கு எத்தனை ஆவியெல்லாம்? பின்னுக்கு 2000 ஆவி. அதனாலதான் உங்களுக்கு 2100 பிரச்சனை. ஒரு பிரச்சனை வந்தா பத்தாதுன்றதான் இந்த மனுஷ வாழ்க்கை பாத்துறீங்களா? ஒரு பிரச்சனையில இருந்து தப்பி வச்சுட்டு போனா அடுத்து என்னடா இப்பதானே தப்பி வச்சு வந்த இதுல இருந்து. அதுதான் காரணம். நீங்க ஒன்றை தாங்க, எல்லாத்தையும் தாங்க, தாங்கத்தான் வேணும். அல்லேலூயா. பிரச்சனை என்ன? ஒன்றா ரெண்டா ஏகப்பட்டது. ஒன்றை விட்டா ஒன்று வருது, ஒன்றை விட்டா ஒன்று வருது. சில மனுஷருக்குள்ள இருந்து அப்படியே போகும். லண்ட ஒரு ஏக்கர் கணக்குல ஆவி ஜெபிக்க ஒன்று போயிட்டு பார்த்தா அடுத்தது பேசிக்க நிற்கும். ஒரு ஆவி போனா என்ன செய்யும்?
அடுத்தது பேசிக்கா நிக்கும். வாங்கி வைக்கிறது பேங்க்ல டிபாசிட் பண்ணி வச்ச மாதிரி பேயே உள்ளுக்கு வாங்கி வைக்கிறாங்க இருக்கு. எனக்கு அது வேணாம். ரைட், ஓகே, கவனிங்க. இப்ப ஒரு புயல் அங்கே லோத்தின் நாட்களில் வந்து விழுந்தது. தேவன் தப்புவிக்கத்தக்கதான ஒரு வழியையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனியுங்கள், இப்பொழுது இந்த கடைசி நாட்களிலும் கூட ஒரு மிகப்பெரிய புயல் ஒன்று இந்த பூமியை தாக்க போகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அது இந்த பூமி முழுவதையும் சர்வநாசம் செய்ய போகிறது. ஆனால் இதிலிருந்து தப்புவிக்கத்தக்கதாக தேவன் கண்டிப்பாக ஒரு வழியை ஆயத்தம் பண்ணியே வைத்திருக்கிறார். அந்த வழியை கண்டுகொள்கிறவர்கள் சிலர் தான் வேதம் சொல்றாங்க. என்னது? வழியை கண்டுகொள்றது சிலர், எல்லாரும் அந்த வழியை கண்டுகொள்றது இல்லை. ஆகையினாலே முதலாவது நீங்கள் அதை தப்புவிக்கத்தக்கதான் அந்த வழியை தேவன் ஆயத்தப்படுத்தி விட்டாரா? நான் அந்த வழியை கண்டுபிடித்து விட்டேனா? அது என்னுடைய காப்பகமா என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். கவனியுங்கள், தேவன் அந்த மணி வேளைக்கு தான் அந்த செய்தி வருகிறது. சில பேர் அந்த டைம் முடிவின் வேளையிலே தான் செய்தி வருகிறது, இல்லாமல் முன்னமே அது இல்லை. நீங்கள் வேதாகமத்தை நன்கு கவனி. தேவன் அந்த மணி வேளையின் முடிவிலே தான் செய்தியை அனுப்புகிறார். சோதோமின் அழிவின் முடிவிலே செய்தியை அனுப்பினார். சோதோம் அழிவுக்கு முன்பதாக ஆபிரகாமிடத்தில் தேவன் இறங்கி வந்தார். இப்ப செய்திகள் அநேகம் உண்டு. நான் பேசுகிற காரியம் என்னென்றால், ஒரு அழிவின் வேளைக்கு முன்பதாக ஒரு நியாயம் இல்லை. இது ஒரு காப்பகமே. இந்த மணி வழியை செய்தியை விசுவாசிக்கிற ஜனமே, இதுதான் உங்களுக்கு எனக்குமான காப்பகம். அன்றைக்கு ரத்தம் காப்பகமா இருந்தது, அன்றைக்கு பேழை காப்பகமா இருந்தது, அன்றைக்கு செய்தி காப்பகமா இருந்தது. இன்றைக்கு இதுதான் உங்களுக்கு எனக்குமான காப்பகம். நியாய தீர்ப்பில் இருந்து தப்பிக்கத்தக்கதான வழி. ஒரு பெரிய புயல் வந்து தாக்கும் போது இதுதான் எங்களை காப்பாற்ற போகிறது. இந்த செய்தியாளருடைய செய்திதான் எங்களை காப்பாற்ற போகிறது. அன்றைக்கு சோதோமுக்கு ஒரு செய்தியாளர் அனுப்பப்பட்டது போல, அன்றைக்கு நோவாவின் நாட்களில் ஒரு செய்தி அனுப்பப்பட்டது போல, அன்றைக்கு ஒரு செய்தி அன்றைக்கு எகிப்துக்கு அனுப்பப்பட்டது போல, ஒரு செய்தியாளர் அனுப்பப்பட்டது போல, இன்றைக்கும் தேவன் தப்புவிக்கத்தக்கதாக ஒரு செய்தியாளரையும் ஒரு செய்தியையும் ஒரு வழியையும் தேவன் தந்திருக்கிறார். அவர் வெறுமனே சத்தத்தினால் மட்டும் பேசாமல் அடையாளத்தினால் நிரூபித்தார். அற்புதம். அவர்களை விட நாங்கள் விசேஷமானவர்கள். நாங்களுக்கு அடையாளமும் சத்தமும் கண்களால் காண தேவன் கிருபை செய்தார். இதுதான் எங்களுடைய காப்பகமாய் இருக்கிறது. அதனாலே தான் வேதம் சொல்லுகிறது, இரண்டு கண்மலை எங்களுக்கு அடிக்கப்படவில்லை, எங்களுக்கு ஒரே கண்மலையாகிய கிறிஸ்து மாத்திரமே இருக்கிறார். அல்லேலூயா. எங்களுக்கு ஒரே கண்மலையாகிய கிறிஸ்து. காப்பகம் யாருன்னா அந்த கிறிஸ்து தான். இது அந்த கிறிஸ்து தான். இது வெறுமனே மேகம் அல்ல, இது அந்த கிறிஸ்துவே. இதுதான் அந்த கிறிஸ்து, இதுதான் அந்த காப்பகம். மேகம் போல் காட்சி இருக்கின்ற இந்த மேகம் தான் அந்த கிறிஸ்து. அந்த ஒரே கண்மலையாய் கிறிஸ்து தான் உங்களுக்கு எனக்கும் காப்பகமாய் இருக்கிறார்கள். அவன் வேறு ஒரு அடையாளம் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை, வேறு ஒரு அடையாளம் இல்லை. அன்றைக்கு அவர்களுக்கு நோவா 3 நாள் பூமியின் நோவா மீனுக்குள்ளே 3 நாள் வயிற்றிலே இருந்தது போல, ஜோனா 3 நாள் மீனின் வயிற்றில் இருந்தது போல, மனுஷகுமாரனும் பூமியின் வயிற்றிலே 3 நாள் இருப்பார்கள். அவர்களுக்கான அடையாளம். இன்றைக்கு எங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது, இதுதான். வேறொரு அடையாளம் இல்லை. வேறொரு அடையாளம் பேசுவதற்கு எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை. தேவன் தந்த அடையாளம் இதுவே. இது கிறிஸ்துவாய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இதற்குள்ளே வந்தால் தான் காப்பகம், இல்லாட்டி வேறு ஒரு காப்பகம் அல்ல. அல்லேலூயா. இதை விசுவாசிக்கவன், தீர்க்கதரிசியை விசுவாசிக்கிறவன் சித்தி அடைகிறான். தீர்க்கதரிசியை விசுவாசிக்கிறவன் என்ன அடைகிறான்? சித்தி அடைகிறான். ஒரு மணிவேளைக்கு தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினால் அந்த மணிவேளைக்குரிய தீர்க்கதரிசியின் செய்தியை விசுவாசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் தீர்க்கதரிசி தேவனுடைய வாய், மனுஷகுமாரனாய் இருக்கிறார். மனுஷகுமாரன் வெளிப்படுகிறார், அந்த மனிதனாய் இருக்கிறார். அல்லேலூயா.
இன்றைக்கு இதுதான் எனக்கு உங்களுக்குமான காப்பு. இது எல்லா உபத்திரத்திலிருந்தும் எல்லா விதமான உலக காரியத்திலிருந்து உங்களை தப்புவிக்க அருமையான வழி. அல்லேலூயா. இதை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள். எச்சரிப்பின் சத்தம் எங்கே இப்பொழுது என்றால், இங்கிருந்துதான் எச்சரிப்பின் சத்தம் வெளிப்பட்டது. மன்னிக்கவும், இங்கிருந்துதான் எச்சரிப்பின் சத்தம் வெளிப்பட்டது. ஆகையினாலே இந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு செவி கொடுத்தால் நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள், தப்புவிக்கப்படுவீர்கள். இந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்காவிட்டால், அன்றைக்கு நோவாவின் நாட்களிலே அவர்களுக்கு நடந்தது போல, அன்றைக்கு எகிப்துக்கு நடந்தது போல, அன்றைக்கு சோதோமுக்கு நடந்தது போல, ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாத தேவனுடைய கோபாக்கினை வரும்போது அது நிறைவேறும். கிருபை எங்களுக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்தியது. அந்த